சொல்லுங்க சின்னத்த. எங்க இருக்க லக்ஷ்மி? நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. எதுக்கு சின்னத்த? என்ன சின்னத்த சொல்றீங்க? பைரவி அத்தைய மாமா ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாரா? ஐயோ, அத்தை விஸ்வ மாமா கூட இங்க வரமாட்டாங்களா? ஷோ லக்ஷ்மி, பைரவி அம்மாவா லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன், அப்புறம் எப்படி வருவாங்க? இங்க பாரு, ஐயர் வந்து பூ வைக்கிறதுக்குள்ள நீ உடனே கிளம்பி வா. ருத்ராக்கா வேற வந்துட்டு இருக்காங்க சின்னத்த. வந்ததும் அவங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரி. அப்போ அவங்க வந்ததும் உடனே கிளம்பி வந்துடாத. பொறுமையா கோவில்ல சாமியை கும்பிட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு வா, சரியா? சரிங்க சின்னத்த. சரியா? எரும மாடு. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணா அவங்க பூ வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அம்போன்னு உட்கார்ந்திருக்க வேண்டியதா. என்ன சின்னத்த இப்படி பேசுறீங்க? அப்புறம் என்ன, உடனே வான்னு சொன்னா ருத்ராக்காவை கூட்டிட்டு வரட்டான்னு கேக்குற? அவங்களுக்கு போன் பண்ணி நேரா வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ உடனே கிளம்பி வா. சரி சின்னத்த, நான் வரேன். சீக்கிரம் வா. அக்காக்கு வர லைனே போக மாட்டேங்குது. கதவு தரங்க. என்னங்க கதவு தரங்க. என்னங்க கதவு தரங்க. நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அண்ணியும் எனக்கு முக்கியம். நேத்து நைட் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பூ வைக்கவா, அப்படி வரலனா நம்ம அண்ணன் தங்க உறவு நீடிக்காதுன்னு சொன்னதுனால தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். அண்ணியை எப்படியாவது சமாதானம் பண்ணி இன்னைக்கு பூ வச்சுக்கலான்னு. அதை விட்டுட்டு அவங்களை இந்த மாதிரி ரூம்குள்ள பூட்டி வச்சுட்டு இந்த பூ வைக்கிற சடங்கு நடத்துறது எனக்கு என்னமோ சரியா படலனே. இல்ல சிவகாமி, இதுதான் சரி. அவ எப்பவும் மாற மாட்டான். அதுக்காக இப்படியா மாமா? அப்படியாவது பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. அண்ணே, அண்ணிய கஷ்டப்படுத்திட்டு பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பார்க்க வேண்டானே. இப்ப அந்த சந்தோஷத்தை பார்க்கலன்னா எப்பவுமே பார்க்க முடியாதுமா. அப்படியெல்லாம் இல்லைண்ணே. அப்படிதாம்மா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ அண்ணி தான் முக்கியம்னு பேசினா இனிமே இந்த அண்ணனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடும். அண்ணே, இது நம்ம பிள்ளைங்களுக்காக நான் எடுத்த முடிவு. இனிமே நான் வேணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணி. மாமா, அம்மா சொல்றது நியாயம் தானே? அத்தைய விட்டுட்டு எப்படி மாமா? அப்பா, நான் வேணா அம்மா கால்ல விழுந்தாவது சம்மதம் வாங்கிட்டு வரட்டுமா? அம்மாவை அடைச்சு வச்சுட்டு இப்படி பண்ண வேணாம்ப்பா. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயர, ஆரம்பிக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்குங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்கட்டும். சரிங்க. அம்மா, அம்மா, அம்மா. சத்யவதி, நான் தான்மா. ஏய், அங்க என்னடி நடக்குது? ஐயர் வந்துட்டாருமா. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சுதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. 2 நிமிஷம் கழிச்சா? ஏய் ஏய், அப்ப உடனே கதவை திறந்து விடுடி. நான் தான் போய் தடுக்கணும். கதவை திறந்து விடுடி. சரிங்கம்மா. சீக்கிரம். ஏய், எவ்வளவு நேரடி? கதவை திறடி. அம்மா, திறக்க முடியலம்மா.
பூட்டி இருக்கு. அம்மா, நான் போய் சாவி எங்க இருக்குன்னு தேடி பாக்குறேம்மா. நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. நீங்க எல்லாரும் வந்தேன்னா ஆரம்பிச்சுடலாம். ஆ. ரெண்டு குடும்பத்திலயும் உள்ள பெரியவா பூத்தட்டை எடுத்துட்டு சுவாமிக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. வாங்க. வாமா. சிவகாமி, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கமா? வா. வாங்க. சத்யவதி, அம்மா, என்னடி கீ கிடைச்சிருச்சா? இதோ இப்ப திறந்துடுறேம்மா. சீக்கிரம்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? எந்த சாவின்னு தெரியலம்மா. பொண்ணு வந்தேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லா சாவியும் போட்டு திறந்து பாருடி. சீக்கிரம்டி. சரிங்கம்மா. சுப்பிரமணியாய நமோ நமः. யோ வேதாதோ ஸ்வரபூர்த்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதः தஸ்ய பரிமளேனது யத்பரஸ்ய மகேஸ்வரः. சர்வஸ்யாப்திஹி சர்வஸ்ய சித்யை சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. நான் சொல்ற மந்திரத்தை 3 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. சத்யவதி, இப்போ 2 வீட்டுல உள்ள வாழும் சம்மதத்தை சொல்லி பூவை மாத்தி சுவாமி கிட்ட வைங்கோ. துளசியை என் வீட்டு மருமகளா முழு மனசோட நான் ஏத்துக்கிறேம்மா. விஸ்வாவ எங்க வீட்டு மருமகனா நாங்களும் முழு மனசோட ஏத்துக்கிறோம். ஏடி கதவு திறக்க இவ்வளவு நேரம் அடி. தள்ளு.
என்ன மாமா இது? என் தங்கச்சிய விஸ்வாக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பூ வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? சொல்லுங்க மாமா. ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு நீ யாரு? ஐயோ மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. பேசலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள தட்ட மாத்த போயிட்டீங்களா? அதான் ஒரு வேகத்துல தட்டி விட்டுட்டேன். தட்டி விட்டதுக்கு வேணா இப்ப மன்னிப்பு கேக்குறேன். ஏன், நானே தட்டை எடுத்தும் கொடுக்கறேன். ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. என்ன முடிவு சொல்லணும்? என்ன முடிவு சொல்லணும்? அவகிட்ட விஸ்வாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி இங்க தங்க வச்சிருந்தீங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. முடிவு தானே சொல்றேன். என் மக விஸ்வாவுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. அவன் விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இங்கிருந்து போங்க. அவ எதுக்கு அங்க போகணும்? அவ இங்கதான் இருப்பா. இங்க பாரு ருத்ரா, இவர் என்ன ரூம்ல பூட்டி வச்சு பூ வைக்க பார்த்தாங்க. நல்ல வேளை நீ வந்து தடுத்துட்ட. தடுத்ததும் நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இப்போ உன்கிட்ட நான் முடிவா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. எப்பவுமே லக்ஷ்மி தான் எனக்கு மருமக. அத்தை, நான் வர்ற வழியிலேயே லக்ஷ்மி கிட்ட சொன்ன அத்தை. அத்தைக்கு தெரியாம தான் எல்லாமே நடக்கும்னு. அதே மாதிரி தானே நடந்திருக்கு. இது பாரு ருத்ரா, உன் தங்கச்சி கிட்ட சொன்னதுதான் இப்ப நான் உன்கிட்டயும் சொல்றேன். லக்ஷ்மிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என் சொந்த செலவுலயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இனிமே என் குடும்ப விஷயத்துல நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்ன மாமா சொல்றீங்க? ஏற்கனவே 3 தடவை நிச்சயதார்த்தம் நின்னு போயிருக்கு. இதுக்கப்புறம் யாருக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அப்படியே ஒருத்தன் வந்தாலும் பாசத்துக்காக வரமாட்டான், பணத்துக்காக வேணா வருவான். அப்படி பணத்துக்காக வர்றவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்து அவளோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? பணத்தை மட்டும் பார்க்காம பாச வைக்கிற மாதிரி ஒரு பையன் கூடவா கிடைக்காம போயிடுவான்? கிடைக்காது மாமா. விஸ்வா மாதிரி குணமான பையன் என் தங்கச்சிக்கு எங்க போனாலும் கிடைக்காது மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். ருத்ரா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழற? விஸ்வாவை தங்கமா வளர்த்தது நான். அந்த தங்கத்தை யாரோட சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ அழாத. ஏய், இங்க அழுது டிராமா பண்றதெல்லாம் வேணாம். நீ என்னதான் டிராமா பண்ணாலும் விஸ்வாவோட சம்மதம் இல்லாம லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அது சட்டப்படி தப்பு. சட்டப்படி தப்புன்னா என் தங்கச்சிக்கு ஆசை வார்த்தை சொல்லி இங்க தங்க வச்சதும் சட்டப்படி தப்புதான் மாமா. ஒரு பொண்ணுக்கு கமிஷனர் வீட்லயே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட்டர்ஸ கூட்டி நியாயம் கேட்டு போராடி நீங்க சட்டப்படி தப்புன்னு சொன்னத நான் நியாயமாக்கலாமா? ருத்ரா, வேண்டாமா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. எனக்கு என் அண்ணனோட கௌரவம் தாமா முக்கியம். ப்ளீஸ். சிவகாமி, இவகிட்ட எல்லாம் எதுக்குமா கெஞ்சிக்கிட்டு இருக்க? கையா இருக்குமா? இறக்கு. இவ என்ன பண்ண போறான்னு நானும் பாக்குறேன். வேண்டானே, விதிப்படி எது நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும். இப்ப எனக்காக உன்னோட கௌரவம் போயிடக்கூடாது. போக கூடாதுன்னு தெரியுதுல்ல, அப்போ வீட்டை விட்டு வெளியில போ. பைரவி, அண்ணே, பேசாத. வேண்டானே, எனக்காக வேண்டானே.
அம்மா, நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? எனக்கு யார பிடிச்சிருக்கு யார பிடிக்கலன்றத பத்தி கவலைப்பட மாட்டீங்களா? என் சந்தோஷத்தை விட உங்க பிடிவாதம் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? பெத்த அம்மாவை விட இந்த துளசி தான் உனக்கு முக்கியம்னு நினைச்சு நீ பேசுறியடா? இத பாருடா, நீ சின்ன பையன், உனக்கு எது தப்பு எது சரின்னு தெரியாது. இந்த அம்மாவை நம்புடா, உனக்கு நான் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன். பேசாம உள்ள போ. இப்ப நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொல்றீங்க, சரி. ஆனா எப்பவும் தெரியாம போயிடுமா? நீங்க பண்றது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு நாள் அது உங்களுக்கும் தெரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க நானும் பாக்குறேன். விஸ்வா, விஸ்வா, இப்ப உனக்கு சந்தோஷமா? என் புள்ள என்ன இப்படி பேசிட்டு போறத பாக்க சந்தோஷமா? அண்ணி, என்ன அண்ணின்னு கூப்பிடாத, வெளியில போ.